ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5 சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள். இந்த நாட்களில் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் உண்மையாய் காத்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறது இதற்காக, இயேசு பரிதாபமாய் சிலுவையில் இரத்தம் சிந்தினாரே அதற்காகவா? இல்லை. எனக்காக இயேசு பாடுகளை சகித்தார். எனக்காக, என் பாவத்திற்காக, என் சாபத்திற்காக இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்குதல் அவர்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ஏதுவாக மாற்றிவிடும். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம், சுகமடைகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் ஆக்கினைக்குள் கடந்து சென்றார். நமக்கு வரவேண்டிய எல்லா துன்பங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதினால் நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம், நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவை மரணத்தை ஏற்றதினால் நாம் தப்புவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம் தலைமுறைகள் காக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் மாற்றப்படுகிறது. அவர் தழும்புகள் நம்மை சுகமாக்குறது, அவர் தழும்புகள் நம்மை குணமாக்குறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்பு நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பலவீனங்களை சுகமாக்குகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இரட்சகராக இயேசு நமக்காக செய்த தியாக பாடுகளை நாம் நினைத்து அந்த அன்புக்குள் வளரும்போதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய மேன்மை நாம் அறிந்து அவரை துதித்து அவரை உயர்த்திவிட முடியும். அந்த அன்புக்கீடாக ஒன்றுமில்லை. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுதும் அவர் நம்மை கைவிடாதபடி எல்லாவற்றிலேயும் நம்மை தப்புவித்து, நம்மை மீட்டு, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை வழிநடத்தி வந்தாரே. அந்த அன்புக்கீடாக வேறு ஒரு அன்பு இந்த பூமியில் இல்லை. உண்மை அதுதான். அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த பூமியில் ஒன்றுமில்லை. அவ்வளவு மேன்மையான, அவ்வளவு அன்பு நிறைந்த, அவ்வளவு கிருபை நிறைந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு தாயுள்ளம் படைத்த கர்த்தர் நமக்காக சிலுவையில் பாடுகளை சகித்தார். ஒரு கிராமத்தில் ஒரு தாயார், அவர்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த தாயாருடைய வாழ்க்கையில் கடினமான உழைப்பு. அவர்கள் உழைக்க வேண்டும், மரம் வெட்ட வேண்டும். அந்த மரத்தை வெட்டி அந்த விறகுகளை கொண்டு வந்து வியாபாரம் செய்தால்தான் அன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 1 ரூபாயோ 10 ரூபாயோ அதை வைத்துதான் அவர்கள் கஞ்சி குடிக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஒரே மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி. அந்த வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்றால் மருத்துவமனை, மருத்துவர்கள் அதெல்லாம் தூரமாக இருக்கிறது. ஒரு வைத்தியர் அங்கே இருக்கிறார். அந்த வைத்தியர் இடத்துல போன பொழுது அவர் சொன்னார், இந்த வியாதியை சுகமாக்க மிக கடினம், ஆனால் நீ நினைத்தால் முடியும். அந்த அம்மா கேட்டாங்க, நான் என்னையா செய்யணும்? அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு பச்சிலையை சொல்கிறேன்,
அந்த பச்சை இலையை பறித்து டெய்லி போய் அந்த பச்சை இலையில் ஒரு 10 இலையை நல்லா பறித்து கழுவி அந்த பச்சை இலையை வாயில் போட்டு மென்று அந்த உமிழ்நீரோடு கலந்து அந்த பிள்ளைக்கு அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதிக்கு மருந்தாக போடு. அப்பொழுது அந்த குழந்தை சீக்கிரத்தில் சுகமடைந்து விடும். வேறே மருந்து இதற்கு இல்லை. உன் எச்சிலும் அந்த மூலிகையும் கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மருத்துவ குணம் அடையும். அவர் சொல்லிவிட்டார். அந்த அம்மாவுக்கு சரி, தம்முடைய பிள்ளைதானே, நாம் செய்துவிடலாம் என்று அவர்கள் புறப்பட்ட பொழுது வைத்தியர் கூப்பிட்டு சொன்னார், அந்த மூலிகை மிக மோசமான மூலிகை. அதை நீ மெல்லும் பொழுது உன் வாயில உமிழ்நீரோடு கலக்கும் பொழுது உன் வாய் புண்ணாகிவிடும். அதற்கு அந்த மூலிகைக்கு அவ்வளவு வீரியம் இருக்கிறது. உன் வாய் புண்ணாகி அதிலே ஒன்றும் சாப்பிட முடியாத அளவிற்கு மாறிவிடுவாய். ஆனால் உன் பிள்ளை பிழைக்க வேண்டுமானால் நீ இந்த தியாகத்தை செய்தால் உன் பிள்ளை பிழைத்து விடும். அதனால் உன்னால் முடியுமா என்று நிறுத்தி அந்த தாயாரை நிறுத்தி கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் பிள்ளைக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் அந்த பச்சிலையை அவர்களுக்கு சொல்லியிருந்தபடினால் அந்த பச்சிலையை தேடி அதை பறித்து தினமும் 10 இலையை கொண்டு வந்து கழுவி அவர்கள் தன் வாயில போட்டு மென்று அந்த உமிழ்நீரோட அந்த சரீரத்தில் போடுவார்கள். இப்படி அவர்கள் போட போட அந்த வியாதி சுகமடைய ஆரம்பித்தது. அந்த பிள்ளையும் தேர ஆரம்பித்தான். ஆனால் இந்த தாயாருக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வாய்க்குள்ளே போக முடியல. வாயெல்லாம் புண்ணு, நாற்றம் எடுக்கிறது. அந்த புண்ணுனால ஏற்பட்டதான பாதிப்பு. அதற்கும் அந்த வைத்தியர் சில மருந்துகளை சொல்லியிருந்தார். அவர்கள் போட்ட பொழுதும் அப்படியே வாயில், ஏன்னா அந்த மறுபடியும் அந்த பச்சையில போடாமல் இருந்தால் அது ஆறும். அவங்க டெய்லி போடுறதுனால அது ஆறலை, ரணமாகவே இருந்துச்சு. அதற்கு அவர் மருந்து சொல்லியிருந்தார். அதெல்லாம் போட்டு தான், ஆனாலும் அவர்கள் சாப்பிட முடியவில்லை. பச்சை தண்ணி கூட உள்ளே போக முடியல. அவங்க காலையில் இந்த பிள்ளைக்கு அப்படி போட்டுவிட்டு சாயந்தரமாக இரவு வேளையில் ஒரு டம்ளர் கஞ்சி குடித்தால் அது பெரிய விஷயம். வேலைக்கும் போகணும், மரம் வெட்டி வியாபாரம் பண்ணணும், பிள்ளையும் பார்க்கணும். மிக கடினமான வாழ்க்கை. அவர்கள் அந்த கடினமான வாழ்க்கையிலையும் தன் பிள்ளை இழந்து விடக்கூடாது, என் பிள்ளையை தவறு விட்டு விடக்கூடாது, என் பிள்ளை எப்படியாவது நான் காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அந்த தியாகமாய் அவர்கள் செய்து கடைசியாக அந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டார்கள். இந்த வியாதி நீங்கிவிட்டது. இந்த தாயாருக்கு பெரிய சந்தோஷம். 3 மாத காலப்பட்ட பாடுகள், வேதனைகள். இந்த அம்மா அந்த 2 மடங்கு அப்படி ஒல்லியாக மாறிட்டாங்க. மறுபடியும் அந்த வைத்தியர்கிட்ட போனபோது வைத்தியர் சொன்னார், உன் மகன் சுகமாகி விட்டான்மா, இனி வேண்டாம், நான் உனக்கு கொடுக்குற பட்சையில் மருந்தை சாப்பிடு, நீ சரியாயிரும். உன்னை ஒரு வாரம் அந்த வேதனை இருக்கும், அப்புறம் சரியாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தேற்றி அனுப்பினார். அதற்கு பின்பு அவர்கள் சில வாரங்கள் கடினமாய் கஷ்டப்பட்டு தான் அது சுகமானது. ஆனால் பிள்ளை 3 மாதத்தில் நல்லா தேறி அவன் நல்லா ஓடி ஆடி விளையாடுகிற அளவிற்கு நல்ல தெம்புடையவனாய் மாற்றப்பட்டு விட்டான். நல்லா சாப்பிட ஆரம்பித்தான். அந்த வியாதி அவனுக்கு நீங்கி விட்டது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ஒரு தாயைப் போல, நான் பாடுபட்டால், நான் அவமானப்பட்டால், நான் இரத்தம் சிந்தினால் என் பிள்ளை காக்கப்படும், என் பிள்ளை மீட்கப்படும், என் பிள்ளையினுடைய பாவம் மன்னிக்கப்படும், என் பிள்ளையினுடைய அக்கிரமங்கள் நீக்கப்படும். ஐயோ, என் பிள்ளையினுடைய சாபத்தை மாற்றப்பட்டு என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு என் பிள்ளை சமாதானத்திற்குள் வந்து பரலோகத்தின் வாழ்க்கையை அதை இழந்து விடாதபடி அதை பெற்றுக்கொள்ளுமே என்று சொல்லி மோட்ச வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு தம்மையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தாரே, அந்த தியாகம்,
அந்த தியாகமான வாழ்க்கை நமக்காக இயேசு சிலுவையில மரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக மரித்ததினாலே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள் வரும்பொழுது நாம் சோர்வடைந்து விடுகிறோம். ஐயோ, இந்த பலவீனம் வந்து விட்டதே, யார் என்னை குணமாக்குவார்? ஐயோ, இந்த மருத்துவமனைக்கு போனால் இவ்வளவு காசாகுமே, யார் எனக்கு சுகப்படுத்துவா? அவருடைய இரத்தம், அவருடைய தழும்பு உன்னை சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே நீ குணமாக்கப்படுவாய். உங்களுக்காக இன்றைக்கு நான் விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு வியாதியோடு கூட நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்கள் வலது கரத்தை உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், இயேசுவே, உங்க இரத்தத்தினால, உங்க தழும்பு, காயப்பட்ட தழும்புகளினால நீ எங்களை குணமாக்குகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள், இந்த வியாதிகள், நோய்கள், பிணிகள் இயேசுவின் நாமத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வெளியேறுவதாக. சரீரத்திலிருந்து வெளியேறி ஒரு பரிபூர்ண சுகத்தை இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்தருளும். உங்க நாமத்தை உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.